நீங்கள் முழுமையாக குறைக்கணும், அதை முழுமையாக 30% ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அரசு வந்து இதை குறைக்கிறோன்ற எண்ணத்தில் இருக்கா, இல்லை அந்த முழுமையாக ரத்து பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பேச்சுவார்த்தை போச்சு? இல்லைங்க, அதுதான் இப்போது என்ன இப்போ லீகாலிட்டிஸ் ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எதுக்கு நாங்கள் குறைக்க சொல்கிறோன்னு கேட்குற ஒரு விஷயம் வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு நேர்மையாக நியாயமாக அந்த வரி பணத்தை போய் சேரணுன்றது எங்களோட நோக்கம். ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்றது லோக்கல் பாடிஸ் ஓட டெவலப்மெண்ட் ரூரல் பாடிஸ்க்கு போய் சேரும். ஸோ அந்த வகையில் ஜிஎஸ்டின்றது 100 ரூபாய் கட்டணம் கம்மி வந்து 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு மேலே 25%னா 14% கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். ஸோ இது வந்து இப்போ போகும்போது கண்டிப்பாக மற்ற ஸ்டேட்டில் எப்படி வந்து எக்ஸாம் பண்ணாங்களோ அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் நீங்கள் எக்ஸாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இது எம்ஜிஆர் ஐயாவோட 100ஆண்டு வருஷம். இந்த டைமில் வந்து தமிழ் சினிமா துறை வளர்ச்சி தான் பார்க்கணும் தவிர கண்டிப்பாக எந்த வகையிலையும் சோர்வு அடையக்கூடாது. அதுதான் இல்லை, அதுதான் கடைசி முடிவு வந்து அவங்க தான் நான் அடுத்த வாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களோட ரெப்ரசன்டேஷன் மறுபடியும் வந்து ஒரு லெட்டர் மூலிமா நாங்கள் கொடுக்க போகிறோம். அது டெஃபினட்டாக 24th வந்து அவங்க முடிவை சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீடிக்காதுன்றது எங்களோட நம்பிக்கை. அன்றைக்கி ஒரு நல்ல முடிவாக வரும்ன்றது எங்களோட ஆசை. இல்லை, அதாவது டு பி ரியலி ஆனஸ்ட், டு ரெகுலரைஸ் த டிக்கெட்டிங் ரேட்ஸ். மக்கள் வந்து ஒரு கட்டணம் கட்டுறாங்கன்னா இதுதான் அந்த கட்டணம் அப்படின்றது தெரியப்படுத்தணும். அதே மாதிரி அந்த கட்டணம் கட்டும்போது அந்த கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் மூலிமா எல்லாமே பதிவாயிடும். கலெக்ஷன் என்னன்றது 100% டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த கட்டணத்தில் கொடுக்க வேண்டிய வரி வந்து டெஃபினட்டாக கவர்மெண்ட் போய் சேரும். அந்த வரி பணம் வந்து அதிகமாக இருக்கும், இப்போது கட்டுறதை விட அதிகமாக இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். வி வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட். எல்லாத்தையும் வந்து வி வாண்ட் டு பி மேட் கம்ப்யூட்டரைஸ் ஃப்ளோட் தமிழ்நாடு தியேட்டர். இப்போ அடுத்த கூட்டம் என்னைக்கு சார்? 24. இப்போ தொடர்ந்து இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் போது திரைத்துறை சார்பாக பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து அடிக்கிட்டே வரீங்க. இந்த நாள் இந்த நீடிச்சு இந்த வேலைநிறுத்தம்லாம் ஈடுபட்டிருக்கீங்களா? இதில் எவ்வளோ கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு? இதை விரைவாக முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? ஏன்னா இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பல திரையரங்கில் கூட்டம் குறைவாக இருக்கு. நடந்த இழப்பை விட இப்போ மேற்கொண்டு நடக்க போகிற இழப்பு பற்றி தான் நாங்கள் வந்து பயந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலே பாட்டம் லைன் சொல்லணும்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் 30% அப்படின்றது விதிக்கப்பட்டால் எங்களால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இட் வில் பிகம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த பயத்தை தான் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். புதிய படங்கள்லாம் திரைக்கு வருவது சிக்கலாக இருக்குது அப்படின்னா திரையரங்கிலும் கூட்டம் குறைவாக இருக்குது முன்னை விட. இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இல்லைங்க, ஒரேடியாக முடிவு எடுக்க முடியாதுங்க. ஒரு திரைப்படத்துக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லை அந்த மாதிரின்னா வேணாம். அது வந்து இப்போ ஜிஎஸ்டி விதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதங்கள் வந்து எப்படி அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லை எப்படி நன்மைகள் வந்திருக்கு எல்லாமே வந்து அலசி பார்க்குறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும். ஸோ அந்த காலகட்டம் தான் தமிழ் திரை உலகத்துக்கும் தேவைப்படுது. டெஃபினட்டாக வந்து அது என்னென்ன ஒரு மக்கள் வந்து சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக சினிமாவை நேசிக்கிறாங்க. நாங்கள் வந்து சினிமாவை ஒரு தொழிலாக ஒரு தெய்வமாக மதித்து நாங்கள் வேலை செய்கிறோம். ஸோ மக்களை சினிமாவுக்கு எப்படி கொண்டு வரணுன்றது தான் எங்களோட நோக்கம். அவங்கள எந்த வகையிலையும் அதிகமாக கட்டணம் கொடுத்து அவங்கள வந்து அடிக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் ஒவ்வொரு முயற்சியாக எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 30% டேக்ஸ் இல்லை அப்படின்றது தமிழ் சினிமா துறைக்குன்னு ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நான் தான் சொன்னேன் ஆன்லைன் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம். அதை எப்படி முறைப்படுத்துறது, அதை எப்படி கட்டணம் குறைக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். வரி விலக்கு அழித்து கூட தியேட்டர் வந்து அது மக்களுக்கு வரி விலக்கு வரலையே. இல்லைங்க, இது லோக்கல் பாடி டேக்ஸ் போகுது. டேக்ஸ் ஃப்ரீ எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குங்க. ஒரு படம் வந்து யூ சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ கமிட்டி வந்து படம் பார்ப்பாங்க. அந்த கமிட்டி படம் பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த 30% கட்ட தேவையில்லை. பெரும்பாலும் அதாவது யூஏ படங்கள் வந்து அந்த டேக்ஸ் என்ன டேக்ஸ் வாங்குறாங்களோ, இப்போ இங்கிலீஷ் படங்களோ இல்லை மற்ற தமிழ் படங்கள் அந்த சர்டிஃபிகேஷனில் இருக்கிற கிளாசிஃபிகேஷனில் இருக்கிற படங்கள் முறையாக கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் சார். இப்போ மக்கள் தான் சினிமா தான் மக்கள் நீங்கள் பேசுகிறப்ப சொல்கிறீங்க. அப்போ திரையரங்குகளில் விற்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில், பப்ஸு, பாப்கார்ன் இதெல்லாம் 120 ரூபாய்க்கு மேலே கூட விற்கப்படுது. ஆனால் திரையரங்க டிக்கெட்டை விட அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? திரைத்துறை என்ன நடவடிக்கை? 2 விஷயம். ஒன்று, நான் தியேட்டர் ஓனர் இல்லை, நான் ஆடியன்ஸாக வந்து நானும் அதே கேள்வி தான் நான் கேட்பேன். 3வது, அந்த திரையரங்க உரிமையாளர்கள் சார்பாக அபிராமி ராமநாதன் சாரும்
எல்லாரும் வந்து அதுக்கான சுமூகமான ஒரு முடிவும் தீர்வும் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற கருத்து வந்து நாங்களும் வந்து விண்ணப்பமாக தான் வைப்போம். டெஃபினட்டாக அதுக்கு அதான் ரெகுலரைசேஷன் சொன்னல. அதான் நீங்கள் சொல்கிறப்ப திரையரங்க உரிமையாளர்கள் முடிவெடுக்கணும். திரையரங்க உரிமையாளர்கள் ஒரு பிரச்சனைன்றப்போ அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, திரையரங்க மூடுறாங்க. இது மக்களுடைய பிரச்சனை இருக்குது. மக்கள் வந்து உங்ககிட்ட டேட்டா யாரும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. மக்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? திரைத்துறையில் இருக்கீங்கல்ல. அதான் பிரதர், நானே வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் என்னோட ஃபேமிலியோட போகும்போது அதே பாப்கார்ன் நானும் தான் சாப்பிட்றேன். அதே பாப்கார்னு, அதே பஃப்பு, அதே கோக்கு எல்லாமே வந்து நாங்களும் வாங்குறோம்ல. ஸோ அதுதான் சொல்கிறேன், let us not create a rift in the industry. We want to make sure that the audience is not affected in a larger way, in any way. ஸோ அது டெஃபினட்டாக இது நீங்கள் கேட்குற கேள்விக்கு only a theatre owner can answer, not me. Thank you. சினிமாவுக்கு 30% கேளிக்கை வரி விதிக்கும் விவகாரத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கும் என நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு துறை அதிகாரிகளுடன் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அவர் பேசியதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.